ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ இருந்ததுனால என்னால் கொஞ்ச நாளாக வீடியோக்கு வர முடியல. அதுக்கு நான் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பேக்ரவுண்ட்லாம் மாற்றிருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை கமெண்ட் பாக்ஸ்லாம் என்னால் டைப் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறோம். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இங்கே நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம். கண்டிப்பாக இது ஒரு ஸ்கேம் பற்றி வீடியோ தான். ஸ்கேம்னு நீங்கள் அர்ஷத் மேத்தா அவர் கதை நினைப்பீங்க. இது அவரை பற்றி கதையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. இது ஒரு தனிநபர் பற்றிய கதை கிடையாது. ஒரு ஜெனரேஷனை ஏமாந்து போன ஒரு கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை ஏமாந்து போயிருக்கோம். வாங்க, அது என்ன ப்ராப்ளம், அது என்ன ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சரி, ஸ்கேம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஸ்கேமாக நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அவ்வளோ பெரிய ஸ்கேம் தான். என்னடா 92ஓட பெரிய ஸ்கேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாலே இது 92ஓட பெரிய ஸ்கேம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இல்லை, நான் இல்லை, ஒரு ஜெனரேஷனே ஏமாந்துருக்காங்க, ஏமாற்றப்பட்டிருக்காங்க, ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாதுங்க. ஸ்கேம்னு சொல்கிறடா எப்பாடே, அது என்னடா ஸ்கேம் அப்படின்னு எனக்கு கேட்குறது நல்லா தெளிவாகவே கேட்குதுங்க. டு பி ஆனஸ்ட், இது யாரை பற்றி ஸ்கேம் பார்த்தீங்கன்னா, நம்ம 90's கிட் இவங்களை பற்றின ஸ்கேம் தான். ஏன்டா நாங்களே ஒரு பாவப்பட்ட பசங்க, எங்ககிட்ட என்னடா ஸ்கேம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையாக சொல்ல போனோன்னா, ஸ்கேமுக்கு அடித்தளம் போட்டதே நம்ம தான். அந்த ஸ்கேமை தான் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட போகிறோம். வாங்க. இந்த ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய குழு வச்சு ஒரு பெரிய டிஸ்கஷன் அண்ட் ரிசர்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10ஆக பிரிச்சிருக்கும். அந்த 10 ஸ்கேமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 10வது ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் பெயின். ஸ்டொமக் பெயின் என்னடா ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஸ்டொமக் பெயின் ஸ்கேமை பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அப்படி என்னடா நாங்கள் ஸ்கேம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஸ்கூல் படிக்கும்போது நல்லா ஆட்டத்தை போட்டுட்டு, திங்கக்கிழமை ஸ்கூலு அப்படின்னு ஒன்று வகுத்த வலிக்குது, வகுத்தால போகுதுன்னு சொல்லிட்டு பெற்றவங்களையும் ஏமாற்றிட்டு வாதியாரையும் ஏமாற்றிட்டு லீவ் போடுவோம். இது ஒரு ஸ்கேம் தான். அதுக்கப்புறம் 9வது ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கருக்கு 7 உயிர். இதை சத்தியமா எல்லாருமே நம்பிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஸ்கேம். இது ஒரு காலத்தில் நான் அண்டர்டேக்கர் ஒரு வாட்டி ரிட்டர்ன்ஸ் வரும் போதெல்லாம் சிலிர்த்து போய் சில்லறெல்லாம் செதற விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு அது மும்மரமாக பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே உண்மையாக சொல்லணும்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக போகும்போது தான் எனக்கே தெரியுது அதெல்லாம் ஸ்கிரிப்டட் அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. என்னடா இதெல்லாம் வாடா நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திமான் அப்படி பேர் கேட்கும் போது உடம்புலாம் அப்படியே சிலிருக்கும் 90's கிட்டுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் நிறைய பேர் நான் அயன்மேன் ஃபேனு, நான் சூப்பர்மேன் ஃபேனு, நான் பேட்மேன் ஃபேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் 90's பார்த்தீங்கன்னா யாருமே போட்டிக்கு இல்லாமல் இந்த ஒன் அண்ட் ஒன்லி கிங்காக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா சக்திமான். நம்ம சக்திமான் என்னோட ஸ்கேம் பண்ணார், இப்போ பெருமையாக பேசுறியா, அவரே என்ன ஸ்கேம் பண்ணார் அப்படின்னு கேட்கலாம். அவர் பண்ண ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கேம் எதுவும் பண்ணலை. அவர் படத்தை பார்த்துட்டு நம்ம பையன் தான் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலே குதிக்கிறதும், அவரை மாதிரியே பறக்க போகிறோன்னு சொல்லிட்டு கையை விட்டு சுத்துறதும், இந்த மாதிரிலாம் பண்ணி அடிவதைகள் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் சக்திமான சம்மந்தம் கிடையாது, நம்ம பசங்களோட கொழுப்பு தான் காரணம். அதுக்கு அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன். இதுல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் எதுவும் பண்ணல, இதுவும் நம்ம பயிர்களாக பண்ணிக்கிட்டது தான். என்ன பண்ணிக்கிட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பார்த்துட்டு சிலந்தி கடிச்சா நம்மளும் ஸ்பைடர்மேன் மாதிரி வெப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போகிற சிலந்தி, வீட்டில் சுற்றி இருக்க சிலந்தி எல்லாத்தையும் தூக்கி கைக்குள்ள விட்டு கடி சொல்லி அதை சித்திராவதை பண்ணி சாவடிச்சிருக்கானுங்க. இதுக்கும் காரணம் நம்ம பசங்க தான். 6வது ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேம் நம்ம கூட பிறந்த ஒரு பிறப்பே நம்மளுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னும் போது மனசு கொஞ்சம் வலிக்குது. என்ன ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் இருக்கிற அண்ணனும் தம்பியை பார்த்து இதை பண்ணியிருப்பான். அது என்ன ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டா நீ இந்த குடும்பத்திலே பிறக்கல, உன்னை குப்பை தொட்டிகள் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை நிறைய பேர் இப்போ வரைக்குமே நம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம குப்பை தொட்டில் தான் வந்திருப்போமோ, நம்ம அண்ணன் தான் பிறந்த பையனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இது ஒரு லாங் டேர்ம் ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலி நம்ம அந்த டாப் 5 ஸ்கேமுக்கு வர போகிறோம். இப்போ சொன்னதெல்லாம் கூட ஒரு சின்ன ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப் 5 ஸ்கேம்ன்றது ரொம்ப ஒரு பெரிய ஸ்கேம், அப்புறம் யூனிக்கான ஸ்கேம். ஏன் இது யூனிக்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் 90's கிட் மட்டும்தான் பண்ண முடியும், 90's கிட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சி அம்மா சம்மர் டைமில் நம்ம பையன் ஆயா வீட்டில் போயிட்டு ஆயாவுக்கு பால் வாங்கி கொடுத்துக்கிட்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆயா கிட்ட எப்படியோ தாஜா பண்ணி ஒரு 100 ரூபா 150 ரூபா வாங்கிட்டு வந்தா, 1 ரூபா சாக்லேட்டை நம்ம கையில் கொடுத்து நம்ம அம்மா அந்த 100 ரூபாய் 150 ரூபாய் பிடிங்கிடுவாங்க. இது நம்ம அம்மா நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க உழைச்ச காசு போச்சுன்றது யாருக்குமே தெரியாது. இது ஒரு பெரிய ஸ்கேம். அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்பர் 4. என்ன ஸ்கேம் பார்த்தீங்கன்னா, சலூன் கடை ஸ்கேம்னோடனே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சுதாரிப்பு வந்திருப்பீங்க என்ன ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி டு 90's கிட் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு சலூன் கடையில் உட்காந்து ஏன்னா எனக்கு அப்படி வெட்டினா
ஃபங்க் ஒன்னா, டைல் ஒன்னா, ஸ்பைக் ஒன்னா, வியூ ஒன்னா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா சரிப்பான்னு தலையாடிட்டு மொத்தமாக சுகராக வெட்டி புல்லுக்கட்டு வெட்டுற மாதிரி வெட்டிட்டு சம்மர் கட் போட்டு அமுச்சு விட்டுருவார். இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்கேம் என்ன ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999999 அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பு இருக்கும். இது யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க தெரியல. அந்த கேம் பேர் கூட நிறைய பேர் மறந்துருப்பீங்க. அந்த கேம் பேர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, பார்க்கலாம் யாருக்கு வந்து இந்த கேம் பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கேமிங் கன்சோல், ஒரு 250 rupees ஒரு ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த கேமிங் கன்சோல். அதில் யூஸ் பண்ணுற சிப்பு தான் வந்து நான் சொன்ன இந்த சிப்பு. இதில் வந்து 999999 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம கூட 999999 அப்படி இருக்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 கேம் தான் இருக்கும். அந்த 15 கேமே வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லையும் சைடில் விட்டு சொருவி கிருவி அதே கேமே சுற்றி கொடுத்து வச்சிருப்பாங்க. டோட்டலாக வந்து நம்மளை ஏமாத்திருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு அல்டிமேட்டான ஸ்கேம், அதை மறந்துடவே கூடாது. அப்புறம் ரெண்டாவது ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் ஸ்கேம். பஸ் டிக்கெட் என்னடா ஸ்கேம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பஸ் டிக்கெட் ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே தான் வந்து 90s கிட்டோட மூலையை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா வந்து அல்டிமேட்டாக யோசிச்சிருப்பாங்க. என்ன அல்டிமேட்டாக யோசிச்சிருப்பாங்கன்னா 6 வயசு இருக்கும், பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்து எனக்கு 4 வயசு தான் ஆகுது 3 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு முழு டிக்கெட் வாங்க வேண்டிய வயசுல அரை டிக்கெட்டை வாங்கி கவர்மெண்ட்டே ஏமாற்றி ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணாங்க. அது விவரம் தெரியாத வயசுலேயே. அதுதான் வந்து நம்ம 90s கிட்டோட பவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி வி ஆர் கமிங் டு த லெஜெண்டரி ஸ்கேம். அப்படி என்னடா லெஜெண்டரி ஸ்கேம் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த ஸ்கேம் வந்து இப்போ சொன்ன ஸ்கேம்லாம் கூட காலப்போக்கில் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்கேம் வந்து இன்னும் நிலச்சிக்கிட்டு நிற்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சொந்தக்காரங்க பண்ணுற ஸ்கேம். சொந்தக்காரங்க ஆல்ரெடி சொந்தக்காரமாக காண்டா இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் காண்டா இருங்க சொந்தக்கார மேலே. ஏன்னா ஒரு சொந்தக்காரன் இருப்பான், எல்லா வருடங்களும் சொந்தக்காரன் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 மட்டும் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டனா வாழ்க்கையை வந்து நீ செட்டில் அதுக்கப்புறம் ஜாலியாக இருப்ப என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா +2 முடிச்ச பேர் தான் உனக்கு தலைவலியாக ஆரம்பிக்குது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நிறைய பேர் வாழ்க்கையை கூட அந்த +2ல திரும்பி போயிருக்கு. இவன் பேச்சை கேட்டு மாங்கன்னு படிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைப்பான். கடைசியில் இப்போ இன்ஜினியரிங்ல சேர்ந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு சுற்றிட்டு இருப்பான். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தலாம் கிடையாது, முடிஞ்சிச்சு. 10 தான் சொன்னோம், 10 முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான செக்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதேமாதிரி இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரியே நிறைய 90s கிட்காக நாங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் அந்த செக்மெண்ட்டும் போடலாமா வேணாமா அப்படின்றத பற்றி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை விட பெரிய ஸ்கேம் உங்களுக்கு தெரியும், நீ சொன்னதுனடா ஸ்கேமு எனக்கு தெரியும்டா பெரிய ஸ்கேம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்ல பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் தரோம், அதில் வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். இதோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.